ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு கார் ஃபோன் ஹோல்டர். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணி வாங்கணும்னு என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்து, ஆனாலும் நான் என்ன பண்ணலைன்னா 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வாங்கலை. கார் வாங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ப்ராசஸ்லேயே தான் இருந்துச்சு. ஆஃப்டர் த ரிசர்ச் இதை வந்து வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் டக்குன்னு உடனே வாங்க முடியும். பட் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது மார்க்கெட்டில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ப்ரைஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். ஏன்னா அது வந்து சீப்பாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் குவாலிட்டி வைஸ் அது கொஞ்சம் பெஸ்ட்டு, கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நான் தாட்டில் தான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதோட ரிவ்யூ பார்த்து நான் வாங்கலை. இது வந்து மோஸ்ட்லி அதோட வீடியோ பார்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து செக் பண்ணி போட்டேன். அது ரொம்பவே எனக்கு ஸ்டேபிளாக இருந்தது வீடியோ. ரொம்ப ஷேக் ஆகாமல், ஷிவர் ஆகாமல் ரொம்ப நீட்டாகவே எனக்கு வீடியோ கவரேஜ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூவே கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் ஹோல்டில் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியர் மிரரில் மாட்டக்கூடிய அசம்பிள் தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜில் நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் அசம்பிள் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுதான் வந்து ஃபோன் ஹோல்டு பண்ணக்கூடிய பார்ட்டு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த நாபில் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நாபை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்குது. இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டபிள்னால உங்களுக்கு வந்து ஒரு பால், ரவுண்ட் பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு எந்த பக்கம் வந்து வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அகைன் வந்து அதே மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணிடணும். அன்ஸ்க்ரூ பண்ணிடக்கூடாது. இல்லைனா வந்து கிராஸ் ஸ்க்ரூ பண்ணிடக்கூடாது. கிராஸ் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ லைன் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். அதாவது மரன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் ஸ்க்ரூ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஃபோன் அட்ஜஸ்டபிள். ஸோ ஃபோனை வந்து நீங்கள் வச்சுட்டு எடுக்கிறது வந்து இந்த அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை வைக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதுவுமே உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் மிரரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொஞ்சம் க்ரிப்பு இருக்குது. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்டு க்ரிப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஃபோனையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து இது ஹார்ம் பண்ணக்கூடாத அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை மாட்டும்போது ஃபோன் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிருமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஹெட்டு தான் இருக்குது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு சர்ஃபேஸ், க்ரிப் சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தா ரியர் மிரரில் இது எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்டபிளை லைட்டாக நீங்கள் வந்து டாப் டாப்பில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம ரியர் மிரரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்டபிள் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 360 டிகிரி ரொட்டேட்டபிள். நம்ம மேலே கீழே சைடில் எப்படி வேணாலும் நம்ம வந்து ஃபோனை வச்சுட்டு திருப்பிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த நாப் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபோனை வந்து வச்சுட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு எந்த பக்கம் வச்சாலுமே நீங்கள் ஒரு சைடு தான் வச்சு எடுக்கணுமான்னு கிடையாது. அதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் இங்கே எந்த பக்கம் வேணாலும் வச்சு ஃபோனை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ 2 சைடுமே இருக்குது. அதே மாதிரி ஃபோன் வந்து எந்த கிராஸில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். சென்டராக வேணும்னாலும் சென்டராக வச்சுக்கலாம். இல்லை சைடாக வேணாலும் இந்த நாபை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் இந்த அசம்பிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அசம்பிள் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனை வச்சுக்க தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா இப்படி வச்சுக்க முடியும். ஸோ பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் இந்த அசம்பிளை வச்சுட்டு நீங்கள் பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை வச்சு அழகாக ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும்.
அதுக்கப்புறம் இதுலயுமே உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க அந்த ஹெட்டுல. ஸோ ரியர் மிரர்ல நீங்க மாட்டுனதுக்கப்புறம் அத வந்து இன்னும் டைட்டா ஆக்குறதுக்கு தான் இந்த அட்ஜஸ்டபிளும் இருக்கு. ஸோ இப்போ ஃபோன வச்சு அதில செக் பண்ணிடலாம் பாருங்க. இப்ப இந்த நாப லைட்டா நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அழகா ஃபோன வச்சோனே அத கைய எடுத்துட்டீங்கன்னா, கிரிப் பண்ணிக்கிறது நல்லாவேவும். அதுக்கப்புறம் இத வச்சுட்டு நம்ம இந்த பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்றேன். சைட்ல அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ எல்லா பக்கமுமே ஈஸியா ரொட்டேட் பண்ண முடியுது. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்க ஃபோன அப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எதுக்கு இந்த ஃபோன் ஹோல்டர் வச்சிருப்போம் கார்ல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஃபோன வந்து டேஷ்போர்ட்ல வச்சு எடுத்து எடுத்து நம்ம பேசுறதுக்கு, இது வந்து ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ நான் ஏன் வந்து இந்த ரியர் மிரர்க்குரிய ஹோல்டர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ வேற ஏதாவது ஹோல்டர் நம்ம வாங்கணும், ஸ்டாண்ட் வாங்கணும்னா, அத ஃப்ரண்ட்ல டேஷ்போர்ட்ல நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா, அத திருப்பி எடுக்க முடியாது. அது வந்து நம்மளோட வியூவ வந்து ஃபுல்லா ஹைட் பண்றதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதனால தான் இத ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இத நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வேணும்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா இத ரியர் மிரர்லேருந்து கழட்டி நம்ம பின்னாடி நம்ம வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தான் அத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி நானு ஒரு டிரைவ் போய் அதில ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோலயும் இத வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இத வச்சு நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன். எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அந்த வீடியோலயே தெரியும். ஸோ ரொம்ப வந்து ஷேக் இருந்துச்சுன்னா, வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆகும். ரொம்ப பள்ளமான இடத்துல மட்டும் தான் அந்த ஷேக் வருது. ஸோ மோஸ்ட்லி ஸ்டேபிளா தான் இருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு அஃபோர்டபுளா ரொம்ப ரீசனபிளா இத நான் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அந்த ஸ்டிக் பண்ற ஹோல்டர வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அது வியூவும் மறைக்கும். 2வது அந்த இடத்துல வந்து அது ஃபிக்ஸடா இருக்கும் பெர்மனன்ட்டா. ஸோ நம்மளுக்கு கிளீன் பண்ணும்போதும் கஷ்டமா இருக்கும். அது வந்து வேணான்னு எடுக்கும்போது அந்த இடம் அசிங்கமா தெரியும். ஸோ இந்த மாரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு வேணும்போது யூஸ் பண்ணிட்டு, வேணான்றம்போது அத நம்ம எடுத்து நீட்டா வச்சுக்கலாம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸு. நீங்க வந்து ஆஃபர் போயிட்டே இருந்ததுன்னா, செக் பண்ணிட்டே இருங்க. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்டின்னா, அத வந்து கொஞ்ச நாள் அத கார்ட்ல போட்டுட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா ஆஃபர் இருக்கும். அந்த டைம்ல அத யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ நான் பிளான் பண்ணது என்னமோ 1 இயர்க்கு முன்னாடி. பட் நான் வாங்குனது 1 இயர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதோட ரிவ்யூ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா தான் இருக்கு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு வீடியோ வந்து ஸ்டேபிளா கவர் ஆயிருக்குன்னு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக குடுக்கக்கூடிய வீடியோ இல்ல. என்னோட ரிசர்ச்ல நான் என்ன எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த ப்ராடக்ட்ட நான் வாங்கிட்டு அதுக்குரிய ரிவ்யூ தான் குடுக்குறேனே தவிர, இது வந்து ப்ராடக்ட்டுக்காக உள்ள ப்ரமோஷன் ரிவ்யூ கிடையாது. அவ்வளதான். இப்போ நாங்க வீட்டுக்கிட்ட ரீச் ஆயாச்சு. பாய், டாடா. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க் யூ. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.